பாருங்கள். ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு ஏற்றுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பார்க்கிங்கே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். இப்போ நோம்பு ரோடு வந்து அமைதியாக இருக்குது. இந்த நோம்பு டயத்தில் ரொம்ப நமக்கு இன்றைக்கி கிடைச்ச சாப்பாடு எப்படி காய்ச்சறதுன்னு அரிசி பாஸ்மதி இது பாருங்கள், நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்துருச்சு குக்கரில் வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 4வது நோன்பு, சரிங்களா? ரம்ஜானோட 4வது நோன்பு இன்றைக்கி நடைபெற்று இருக்குது. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக மணி 5. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாத்தில் உள்ள பார்க் அவென்யூங்கிற பார்க்கு வந்திருக்காங்க, மாலுக்கு. நான் வந்து ஒரு 4 மணிக்கு நான் வந்தேன், சரிங்களா? 4 மணிக்கு இறக்கி விட்டேன். இப்போ நோன்பு திறக்கிற டைம் வந்து 6 மணிக்கு. இங்கே ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்குது, என்னன்னு கேட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தாப்புல, அதெல்லாம் அவர்கிட்ட பேசிவிட்டு இது பண்ணிட்டேன். நோன்பு திறக்க வரீங்களா இல்லையான்னு கேட்டாப்புல. வருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டாப்புல, சரிங்களா? பார்க் அவனியோ பாருங்கள், ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆற்றுறாங்கன்ற மாதிரி இப்போ வந்து இருக்காங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கிங்கு, இதெல்லாம் பார்க்கிங்கோடது. இதே மீதி நேரத்தில் வந்தோம்னா இந்த இடம்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், பார்க்கிங்கே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். இப்போ நோம்பு டயங்கிறனால யாருமே இல்லை. உள்ளுக்குள்ளே மாலில் வந்து போயிருக்காங்க, ஆனால் எப்போ வராங்கன்றதான் நமக்கு தெரியல. ஒரு நேரத்தில் இப்போ இதே வந்து நீங்கள் மக்ரிப்க்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் மக்ரிப்க்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, அல்லல்லா அந்த அளவுக்கு வந்து வண்டி போட இடம் இருக்காது. ஃபுல்லாக ரொம்ப வலியும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பார்த்துங்க. ரோடு வந்து அமைதியாக இருக்குது. இந்த நோன்பு டயத்தில் இப்போ மக்ரிப் இது நேரம் ஆயிடுச்சிங்களா, அசரோட நேரம் முடிஞ்சு இப்போ மக்ரிப் மணி 5:30. அதனால் ரோடெல்லாம் காலியாக தான் இருக்குது. எல்லாம் அறக்க பறக்க அப்படியே போவாங்க பாருங்கள். அப்படியே பாலைவன மாதிரி தான் இருக்குது எல்லாமே, தெரியுதுங்களா? ரோடு அனாமத்தான் கிடக்கு. இதெல்லாம் பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக இந்த டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாலுக்கு வந்தோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். அதான் ஒன்று. எவ்வளோ இடம் கிடக்கு பாருங்கள், இவ்வளோ இடம் கிடக்கு. ஆனால் ஆளுங்க தான் இல்லை. மக்ரிப்பு முடிஞ்ச கையோடு வருவாங்க பாருங்கள், சும்மா தொப்பன்னு எவ்வளோ வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. இதான் பார்க் அவென்யூ மால், தெரியுதுங்களா? அப்படியே ஜூம் பண்ணுறேன். இதான் பார்க் அவென்யூ. நோம்பு கஞ்சி, பேச்சுலர் குக்கிங், சரிங்களா? நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு அரிசி பாஸ்மதி இது சீரக சம்பா அரிசியில் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பும் ஒரு அரை கைப்பிடி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சரிங்களா? இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெந்தயம், ஏலக்காய், வெங்காயம் ஒரு அரை முடி வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இது லைட்டாக வதங்கின உடனே இப்போ தக்காளி எல்லாத்தையும் தூக்கி இதில் போட வேண்டியதுதான். நம்ம தக்காளியை போட்டாச்சு. தக்காளி லைட்டாக வதக்கட்டும். இதில் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணுவோம். புதினா போட்டாச்சு, இப்போ கொத்தமல்லி போட்டுருவோம். கொத்தமல்லியே ஒரு கைப்பிடி இருக்குது, இதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாசிப்பருப்பை இதில் கொட்டிட வேண்டியதுதான். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், சும்மா லைட்டாக, சரிங்களா? ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு ஒரு 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துங்க. அவ்வளோதான், போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துங்க, போதும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரிசியை போட்டுருவோம். இப்போ நம்ம சீரக சம்பா இதில் ஆட் பண்ணுறோம். அரிசியை ஆட் பண்ணியாச்சு.
அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. சரிங்களா, நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 7-8 விசில் வரட்டும். அரிசி நல்லா குழஞ்சி வந்தோடனே நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம். பாருங்கள், நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்துருச்சு குக்கரில் வச்சு. இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க இருக்கும் சுடுதண்ணி, அதை மட்டும் ஊற்றுங்க. ஆமாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா கொப்பளிக்குது, பார்த்தீங்களா நல்லா தொப்பன்னு. அவ்வளோதான். இது நம்ம கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் இது ஊற்றணும். தேங்காய் பால் நம்மள்ட்ட தேங்காய் பால் இல்லாதனால நான் வந்து தேங்காய் பவுட்ரு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணும்போது காட்டுறேன். நம்மள்ட்ட தேங்காய் பால் இல்லாதனால தேங்காய் பவுட்ரை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா, நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். உங்கள்ட்ட தேங்காய் பால் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வெளிநாட்டில் பொறுத்தளவு தேங்காய் பால் கிடைக்காது, அது கெட்டு போயிடும். இது கெட்டு போகாது, அதனால் வாங்கி இது ஸ்டாக் வச்சுக்கிட்டு நம்ம இதில் போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா தான் இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமாம், ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா முடிஞ்சிருச்சு, நோன்பு கொஞ்சம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அது நோன்பு நமக்கு இன்றைக்கி கிடச்ச சாப்பாடு எல்லாம் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி இன்றைக்கி நம்ம காய்ச்சினது மண்பானை பெசல் மண் கொற்றால தான் இன்றைக்கி நோன்பு கஞ்சி. நம்ம ஊர் டைப்பில் மண் கொற்றா. இது வந்து இது ஆரஞ்சு ஜூஸாக என்னமோ ஜூஸ் சொல்லுவாங்களே, ஆரஞ்சு ஜூஸ் அது போட்டு வச்சுருக்கோம். நோம்பு கஞ்சி, வடை பஜ்ஜி, சம்சா, பேரிச்சம்பழம் எல்லாம். ஓகே மக்களே. ஹலோ மக்களே, நமக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி 2:20, 2:30 ஆக போகுது. சரிங்களா, ஒன்றும் அந்தளவுக்கு இப்போ ஒன்றும் வேலை இல்லை. இனிமேல் சகர் செஞ்சுட்டு படுக்க வேண்டியதுதான். நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க. மாஷா அல்லாஹ். இங்கே மழை வேறு வருது சவுதியில், தெரியுதுங்களா? வானம்லாம் அப்படி சக்கு சவேன்னு இருக்குது. சரி மக்களே, என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.